கோவையில் உயிர் ரோட் சேஃப்டி ஹேக்கத்தான் 2025 துவக்கவுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. கோவை மாவட்ட நிர்வாகம், கோவை மாநகர காவல்துறை மற்றும் உயிர் அமைப்பினர் இணைந்து நடத்தும் உயிர் ரோட் சேஃப்டி ஹேக்கத்தான் 2025 நிகழ்வானது தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் கோயம்புத்தூர் சாலை பாதுகாப்பு மாதிரி நகர திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த ஹேக்கத்தான் படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் சாலை பாதுகாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்நிலையில் உயிர் ரோட் சேஃப்டி ஹேக்கத்தான் 2025 துவக்கவுள்ள கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, உயர் நிர்வாக அறக்காவலர் ராஜசேகரன், உயிர் அறக்காவலரும் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தானின் திட்ட பொறுப்பாளருமான மலர்விழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது உரையில் கோயம்புத்தூரில் இத்தகைய முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்றார். கல்வி, மருத்துவம், தொழில்துறை என எல்லாவற்றிற்கும் கோவை சிறந்து விளங்குகின்றது என்றும் அவர் கூறினார். விபத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை இருப்பது கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய பிரச்சினை என்றார். தொடர்ந்து சாலை பாதுகாப்பிற்காக தமிழக அரசு முன்னெடுத்துள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த ஹேக்கத்தான் தொழில்நுட்ப ரீதியில் புதுமையான மனப்போக்கு கொண்ட செயல்பாட்டாளர்களை ஒன்று கூட்டி மாநகரின் சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பான சாலைகளாக மாற்றுவதில் அமையும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அமைய உள்ளது. மேலும் இந்த ஹேக்கத்தான் நிகழ்வில் தொழில்முறை நிபுணர்கள், மாணவர்கள், சாலை பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் சாலை பாதுகாப்பில் ஆர்வமுள்ள அனைவரும் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான மொத்த பரிசு தொகை ரூபாய் 6.50 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது மாணவர்கள் மற்றும் தொழில்முறை நிபுணர்கள் ஆகிய இரு பிரிவுகளாக பரிசுகள் தனித்தனியே வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு வருகிறதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றன. நான் இந்த வேலையில மருத்துவ இடத்துல டாக்டர்கிட்ட பேசும்போது சொன்ன வேற எங்கேயுமே இதற்கான முயற்சி எடுக்கல. முதல்ல கோயம்புத்தூர் எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது. அந்த நிகழ்ச்சியை கொண்டு விட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய மாநகரத்துடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கும், மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு அடித்தளம் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திருமதி மலர்விழி மேடம் அவர்களுக்கும், இந்த அமைப்பை